ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நீங்க குடுத்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஆன்லைன்ல இல்லாட்டி ஆஃப்லைன்ல நீங்க பிஎல்ஓட்ட இல்லாட்டி ஆன்லைன்ல குடுத்துருப்பீங்க. அது அப்டேட் ஆயிடுச்சா? அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்களா? இல்லையாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்க தான் நம்ம வீடியோல இருந்து பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப தெளிவா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிருங்க. கூகுள்ல வோட்டர் அப்படின்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வரத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுல கவர்ன்மெண்ட் வெப்சைட் ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா? voter.eci.gov.in அப்படிங்கிற கவர்ன்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட்ட கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல நீங்க இத செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல லாகின் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ உங்ககிட்ட வந்து லாகின் ஐடி இல்ல அப்படின்னா, இதுல சைன் அப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சைன் அப் அப்படிங்கிறது குடுங்க. இதுல உங்க மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. அடுத்த இடத்துல உங்க இமெயில் ஐடி நீங்க வேணும்னா என்ட்ரி பண்ணலாம். இல்லாட்டி விட்டுறலாம். இங்க இருக்கிற கேப்சாவ அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழ கன்டின்யூ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கன்டின்யூ அப்படிங்கிறத குடுங்க. குடுத்ததும் உங்களுடைய நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல உங்க நேம என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு குடுங்க. குடுத்ததும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு, அதாவது நீங்க என்ட்ரி பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய என்ட்ரி பண்ணிட்டு, இந்த இடத்துல வெரிஃபைன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெரிஃபை அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த மேல இருக்க லாகின் அப்படிங்கிறது மாரி கிளிக் பண்ணி பேஜ்க்கு வந்துருங்க. இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ண மொபைல் நம்பர என்ட்ரி பண்ணுங்க. அதாவது நீங்க ஓடிபிக்கு குடுத்த மொபைல் நம்பர என்ட்ரி பண்ணுங்க. அடுத்து கீழ இருக்கிற கேப்சாவ அந்த பாக்ஸ்ல ஃபுல்லா என்ட்ரி பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா பார்த்து என்ட்ரி பண்ணிட்டு, செண்ட் ஓடிபி அப்படிங்கிறத குடுங்க. குடுத்ததும் நீங்க குடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. சோ இப்ப பாருங்க நம்ம லாகின் பண்ணி இந்த வோட்டர் ஐடி பேஜ்க்கு வந்துட்டோம். இந்த பேஜ்ல என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல என்யூமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பச்சை கலர்ல. சோ இத நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இப்ப நானும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேட் கேட்டது பாருங்க. இதுல நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நானும் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த இடத்துல எபிக் நம்பர்ன்னு கேட்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து வோட்டர் ஐடி நம்பர் தான் எபிக் நம்பரு. உங்க எல்லாருக்கும் இந்த டயத்துல தெரிஞ்சிருக்கும். சோ அந்த வோட்டர் ஐடி நம்பர இந்த கரெக்ட்டா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. உங்களுடைய வோட்டர் ஐடி நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு, இந்த சைட்ல சர்ச் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த சர்ச் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீ ஃபில்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு உங்க டீட்டெயில்லாம் காட்டும். இதுல இந்த செண்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? கீழ உங்க மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயி செண்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த செண்ட் ஓடிபி அப்படிங்கிறத குடுங்க. ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத குடுங்க. சோ இந்த பேஜ்ல உங்களுக்கு கீழ வந்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க உங்களுக்கு சப்மிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது. இத நீங்க டவுன்லோட் பண்ணி அக்னாலஜ்மென்ட் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது யாருக்கு காட்டும் அப்படின்னா, ஆன்லைன்ல பண்ணவங்களுக்கு இந்த மாரி காட்டும். ஆஃப்லைன்ல பண்ணவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து இப்ப சொல்றேன் பாருங்க. சோ திரும்ப இந்த ஹோம் பேஜ்க்கு வந்துருங்க. ஹோம் பேஜ்க்கு வந்துட்டு அதே மாரி இந்த பச்சை கலர் இருக்கு பாருங்களா? ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, இதுல எபிக் நம்பர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல உங்களுடைய எபிக் நம்பர், அதாவது நீங்க ஆஃப்லைன்ல குடுத்தீங்கல்ல பேப்பரா எழுதி, உங்க வோட்டர் ஐடில இருக்கும் இந்த எபிக் நம்பர். சோ எபிக் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. சோ உங்களுடைய வோட்டர் ஐடி கார்டு நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இதுல பாருங்க யுவர் ஃபார்ம் ஹாஸ் ஆல்ரெடி சப்மிட்டட் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் பிஎல்ஓன்னு குடுத்துருக்காங்க. சோ இந்த மாரி உங்களுக்கு ஓடிபி வராம சப்மிட்டட் மட்டும் வந்துச்சு அப்படின்னா, உங்க பிஎல்ஓ உங்க ஃபார்ம சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சோ சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல இந்த மாரி தான் பார்த்துக்க முடியும். எதுவுமே மாத்த முடியாது, செக் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க எதுவும் தப்பா ஃபில் பண்ணி குடுத்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுக்குள்ள வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது. இந்த வாட்ஸ்அப்க்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேயா? சோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பிஎல்ஓட்ட குடுத்து சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல. சோ இதுல நீங்க பிஎல்ஓட்ட குடுத்ததுக்கு அப்புறம் இன்னமும் இதுல வந்து ஃபார்ம் மாரி காமிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அவங்க சப்மிட் பண்ணலன்னு அர்த்தம். சோ அதனால என்ன பண்ணுங்க, நீங்க எந்த பிஎல்ஓ கிட்ட குடுத்தீங்களோ அந்த பிஎல்ஓவ கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் என் ஃபார்ம் சப்மிட் பண்ணாம இருக்கீங்க. ஏன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்க, இல்ல ஏதாவது தப்பு சொன்னாங்க அப்படின்னா, அத சரி பண்ணி குடுக்க பாருங்க. இல்ல இந்த மாரி உங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட்டட் ஆயிருச்சுன்னா, இந்த மாரி கரெக்ட்டா காட்டும். சோ இந்த மாரி காட்டுனுச்சு அப்படின்னா, நீங்க ஃபார்ம சப்மிட் பண்ணிட்டீங்க கரெக்ட்டா. அவங்களும் உங்க ஃபார்ம வந்து ஆன்லைன்ல ஏத்திட்டாங்க கரெக்ட்டா அப்படிங்கிறத நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. அடுத்து எஸ்ஆர் பத்தின அப்டேட் நம்ம வீடியோல சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சோ வேற எதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட்
பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.